பகுதி 7 நரியும் புளித்த திராட்சையும். ஒரு நாள் அடர்ந்த காட்டில் வேலன் என்றொரு நரி பசியால் வாடி இரை தேடி அலைந்து கொண்டிருந்தது. அன்று காலை முதல் அது காடு முழுவதும் சுற்றித் திரிந்தும் ஒரு சின்ன முயல்குட்டி கூட அதன் கண்ணில் படவில்லை. ஆஹா, என் வயிறு பசியால் எரிகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் ஏதாவது சாப்பிடவில்லை என்றால் நான் பசியால் மயங்கி விழுந்து விடுவேன் என்று தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டது. அதன் கால்கள் தள்ளாடின. அப்போது அதன் பார்வை உயரமான ஒரு மரத்தில் படர்ந்திருந்த திராட்சை கொடியின் மீது சென்றது. அதில் பச்சை நிறத்தில் முத்துக்கள் போல பளபளக்கும் திராட்சை குலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. சூரிய ஒளியில் அவை என்னை வந்து பறித்துக்கொள் என்பது போல மின்னின. அதை கண்டதும் வேலனின் பசியெல்லாம் பறந்து போனது. ஆஹா, என்ன ஒரு அதிர்ஷ்டம்! இந்த இனிப்பான சாறு நிறைந்த திராட்சைகள் என் பசியையும் தாகத்தையும் ஒரு சேர தீர்க்கும் என்று மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது. திராட்சை குலைகள் மிகவும் உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தன. வேலன் நின்ற இடத்திலிருந்து அவற்றை எட்டிப் பிடிக்க முடியவில்லை. அது தன் முழு பலத்தையும் திரட்டி ஓடி வந்து உயர பாய்ந்தது. ஆனால் அதன் கை திராட்சையை தொடக்கூட இல்லை. இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடி இன்னும் உயரமாக பாய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்தது. இந்த முறை அது முன்பை விட உயரமாக பாய்ந்தும் திராட்சை குலைகள் எட்டாத உயரத்தில் இருந்தன. வேலன் மனம் தளரவில்லை. அது மீண்டும் மீண்டும் பாய்ந்து முயற்சி செய்தது. ஒவ்வொரு முறையும் அதன் முயற்சி தோல்வியில் முடிந்தது. சிறிது நேரத்தில் அதற்கு மூச்சு வாங்கியது. உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்தது. இறுதியில் வேலன் முற்றிலும் சோர்ந்து போனது. பசியும் தொடர் தோல்வியும் அதன் மனதை உடைத்தது. அது திராட்சை கொடியை வெறுப்புடன் பார்த்துவிட்டு இனிமேலும் முயற்சி செய்து பயனில்லை என்று முடிவு செய்தது. சிறிது நேரம் யோசித்த பிறகு அது தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள நினைத்தது. சீச்சி, இந்த பழம் பார்க்கத்தான் அழகாக இருக்கிறது. நிச்சயம் இது புளிப்பாகத்தான் இருக்கும். புளிப்பு பழம் எனக்கு எதற்கு? நானேதான் இதை வேண்டாம் என்று விட்டு செல்கிறேன் என்று சத்தமாக சொல்லிக் கொண்டது. அந்த சமயம் அந்த பக்கமாக உலாவந்த சிங்க நீதிபதி ராஜா வேலன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தது. அது புதரின் மறைவிலிருந்து கம்பீரமாக வெளியே வந்தது. சிங்கம் மெதுவாக சிரித்துக்கொண்டே, வேலா, நீ சொல்வதை கேட்டேன். உனக்கு எட்டாத காரணத்தால் அந்த திராட்சை புளிக்கும் என்று உனக்கு நீயே பொய் சொல்லிக் கொள்கிறாய். இது சரியா என்று கனிவுடன் கேட்டது. உண்மையில் உனக்கு அந்த திராட்சை வேண்டும். ஆனால் உன் தோல்வியை மறைப்பதற்காக நீ ஒரு பொய்யான காரணத்தை கூறுகிறாய். உன்னைப் போலவே பலரும் தங்களால் முடியாத ஒரு விஷயத்தை அது சரியில்லை என்று குறை கூறுவார்கள் என்றது சிங்கம். சிங்கத்தின் வார்த்தைகள் வேலனின் மனதில் தைத்தன. அது தலைகுனிந்து, மன்னிக்க வேண்டும் நீதிபதியே. நீங்கள் சொல்வது உண்மைதான். என் பலவீனத்தை ஒப்புக்கொள்ளாமல் பொய்யான காரணம் கூறினேன். இனிமேல் என் தோல்வியை ஒப்புக்கொண்டு விடாமுயற்சியுடன் இருப்பேன் என்றது. சிங்கம் புன்னகைத்து, நல்லது. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு உடனடியாக கிடைக்காது. அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். முடியாதபோது உண்மையை ஏற்றுக்கொள்வதே வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். பொய்க் காரணங்கள் உன்னை ஒருபோதும் முன்னேற்றாது என்றது. வேலன் சிங்க நீதிபதியின் வார்த்தைகளுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றது. அதன் வயிற்றில் பசி இருந்தாலும் மனதில் ஒரு புதிய தெளிவும் நேர்மையும் பிறந்திருந்தது. தோல்வியை ஏற்றுக்கொள்வதே உண்மையான வெற்றிக்கு முதல் படி என்பதை அது கற்றுக்கொண்டது.